இங்க ஒருத்தர் ஓநாய்கள்ட்ட இருந்து ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கன்னை விலை கொடுத்து வாங்குறாரு. அவங்க பசங்க 2 பேரும் அந்த கன்னை எடுத்துட்டு ஆடு மேய்க்கிறதுக்காக போறாங்க. அங்க போனதுமே அந்த கன்னோட ரேஞ்ச செக் பண்ணி பாக்குறேன்னு மலை உச்சியில இருந்து தூரமா வர பஸ்ஸ பார்த்து மாறி மாறி ஷூட் பண்றாங்க. அவங்க ஷூட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஸ் ஸ்டாப் ஆயிருது. பார்த்தா உள்ள இருந்த ஒரு டூரிஸ்ட் மேல அந்த புல்லட் இறங்கிருது. அதை பார்த்ததுமே பயத்துல 2 பேரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க அட்டாக் பண்ணது தீவிரவாதிகள் நினைச்சிட்டு போலீஸ் அவங்கள பயங்கரமா தேடிட்டு இருக்குன்னு தெரியுது. அதே நேரத்துல போலீஸ்காரங்க அங்க கிடைச்ச தடயங்களை வச்சு அந்த கன் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அடுத்த நாள் பசங்களோட அப்பா அவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்கள ஊரை விட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ போற வழியிலேயே போலீஸ்காரங்க அவங்கள பார்த்துட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெரியவன் மேல ஒரு புல்லட் இறங்கிருது. உடனே சின்னவன் கன் எடுத்து ஒரு போலீஸ்காரரை ஷூட் பண்ணிடுறான். இதனால கடுப்பான போலீஸ் பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பெரியவன் மேல இன்னொரு புல்லட்டும் இறங்கிருது. அதை பார்த்து பயந்து போன சின்னவன் அந்த கன்னை உடைச்சு போட்டுட்டு நாங்க தீவிரவாதிகள் சொல்லி சரண்டர் ஆயிடுறான். அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு அவங்க ஷூட் பண்ணது ஒரு சின்ன பையன் புரியுது. உடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க.